இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர் அண்ணன் சிவபிரகாசம் அவர்களுடைய முன்னிலையிலும் விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் யோகா அவர்களுடைய முன்னிலையிலும் நமது முனுசாமி தேவா அண்ணன் முனுசாமி அருமை தம்பி தேவா அண்ணன் மாணிக்கம் ஏகாபுரம் கார்த்திகேயன் புவனேஷ் தம்பி இளைஞரணி புவனேஷ் உள்ளிட்ட ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் தேமுதிக சுதாகர் அவர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர் ரமேஷ் அவர்களுக்கும் தம்பி ஈசன் அவர்களுக்கும் அசோக் அவர்களுக்கும் புருஷோத் அவர்களுக்கும் எயிலன் ஆனந்தன் செந்தில் மதி காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாத்தையும் தந்தரி எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் முரளி அவர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மனிதநேய மக்கள் கட்சி எஸ்டிபிஐ நமது கம்யூனிஸ்ட் பேர் இயக்கங்களுடைய ஆதரவோடு இந்த பகுதியிலே வந்து வாக்கு சேகரிக்கிறோம். ஏதோ வாக்கு சேகரிக்கிறோம்னா உங்களுக்கு இந்த பகுதியில் எதுவும் செய்யாம நாங்க வாக்கு சேகரிக்கல. பேரம்பாக்கத்தில் மட்டும் நம்ம குறுக்க கூவம் ஆற்றின் குறுக்கே இப்ப பேரம்பாக்கத்தில் விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, தண்ணி பஞ்சம் வந்தா என்ன பண்றது? 6.5 கோடி அளவுல தடுப்பணை இப்ப வேலை ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்குமா. தடுப்பணை 50 லட்சம் மதிப்பீட்டுல பொது சுகாதாரம் கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்குமா. 1,80,000 உங்களுக்கு புதுசா ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கு ஹாஸ்பிட்டல். 1,80,00,000. கூவமாற்றின் குறுக்கே 20 லட்சம் ரூபாய் செலவுல வியாபாரிகளுக்காக பாலம் கட்டிருந்தாங்க. இப்ப வேலை நடந்துட்டு இருக்கா? வியாபாரிகள் சங்கம் வந்திருக்காங்களா? அருமை வியாபாரிகளே, வியாபார பொதுமக்களே, நடந்துட்டு இருக்கா? பகுதியில ரேஷன் கடை வருதுன்னு கேட்டீங்க, 12 லட்சம் ரூபாயில கட்டி கொடுத்தேன். ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கு கழிவுறை கட்டணம் கேட்டாங்க, 15,50,000 பண்ணி கொடுத்தேன். பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு 7 லட்சம் மதிப்புல அதே மாதிரி டாய்லெட் கேட்டாங்க. 22 லட்சம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி. பேரம்பாக்கம் முதல் சித்திரம்பாக்கம் வர 5.5 கோடி ரூபாயில தார் சாலை போடப்பட்டிருக்கா. பேரம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல கழிவுறை கட்டி கொடுத்துருக்கேன். நானே போய் வந்து திறந்து வச்சேன். 34 லட்சம் மதிப்புல தானிய கிடங்கு கட்டி கொடுத்திருக்கேன். பேரம்பாக்கத்துக்கு 30 லட்சம் மதிப்பீட்டுல வேளாண் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அமைத்து கொடுத்திருக்கேன். பழங்குடியினர் பகுதிக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல அங்கன்வாடி கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கேன். விவசாய நலனுக்காக தடையில்லா மும்முனை மின்சாரத்துக்கு 110 KVA கொண்ட மின்நகர் பச்சைனே போல பட்டியல் பெருசா இருக்கு. காந்தி நகர் தெருல பேவர் பிளாக் சாலை, காந்தி நகர் 4வது தெருல 2,40,000 தார் சாலை, பேவர் பிளாக் சாலை, குட்டாளம்மன் கோயில் அதுல நீங்க எல்லாம் கேட்டதுக்கு சிமெண்ட் சாலை, பாரதியார் கவி தெருல சிமெண்ட் சாலை, மேல்நிலை தெருவுக்கு சிமெண்ட் சாலை, ஐயங்குளத்துக்கு WM சாலை அமைக்கப்பட்டிருக்கு. காந்தி நகர் 3வது தெருக்கு பேவர் பிளாக் சாலை, மந்தவெளியம்மன் தெருக்கு பேவர் பிளாக், மந்தவெளி 2வது தெருக்கும் பேவர் பிளாக் சாலை, கோதங்கி நகருக்கும் பேவர் பிளாக் சாலை, கோதங்கி நகர் 2 2வது தெருக்கும் பேவர் பிளாக் சாலை. இது மாதிரி சாலைகள் மயானம் செல்ற நகர் பிறந்த பிரதான சாலையில 6 லட்சம் ரூபாய் சாலை, மொத்தம் 12 லட்சம் ரூபாய்க்கு பேரம்பாக்கத்துல மட்டும் நாங்க திட்டத்தை கொடுத்துருக்கோமா. சரி, இதெல்லாம் கொடுத்துட்டு தான் உங்க எம்எல்ஏ உங்ககிட்ட வாக்கு சேகரிக்கிறேன். இதெல்லாம் கொடுக்காம ஒரு எம்எல்ஏ ஊருக்குள்ள விடுவீங்களா? நீங்க செய்யாம விடுவீங்களா? அண்ணன் சாலை அதே மசூதியில முன்னாடி பிலால் எங்க இருக்காரு? வாங்க, மேல இருக்காரா? மசூதியில முன்னாடி இருந்த நீங்க உங்க கோரிக்கை வச்சு எல்லாத்தையும் சீர் செய்து கொடுத்துருக்கோம். வந்துருக்கீங்களா? சரி, செஞ்சு கொடுத்தோமா? இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இங்க வந்திருக்கோம். ஸ்டாலின் அண்ணன் என்ன செஞ்சிருக்காரு? சிஎம் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? என்ன செஞ்சிருக்காரு? உங்களுக்கெல்லாம் சொன்னாரு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். 33 மாசம் கொடுத்தாரா? கொடுத்தாருல்ல. விடியல் பயணம் தந்தவர் யாரு? ஐயா மு.க. ஸ்டாலின். சரி, இப்ப கடைசியா எவ்வளவு கொடுத்தாரு? எது கொடுத்தாரு? 3 மாசத்துக்கு கொடுக்க முடியாது. எலெக்ஷன் வந்தா மோடி எடப்பாடி நிப்பாட்டிடுவாங்க. அதனால 3000 கொடுத்தது இல்லாம 100 நாள் வேலை திட்டம் இந்த 2 மாசத்துக்கு இருக்காது. 1000 2000 ரூபாய் கூடுதலா உங்களுக்கு கோடைக்கால நிதியா கொடுத்துட்டாரு. சரி, கொடுத்தாருல்ல 2000. அவர் சொன்னா செய்வாராமா? அவர் சொன்னா செய்வாராமா? சொன்னார்.
இது மாதிரி சொன்னதை செய்யக்கூடியவர் தான் அண்ணன் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர். ஒண்ணா வாங்கிக்கலாம். ஆனா வராத அதிமுக காரங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாங்க பிரிட்ஜ் தரோன்னு. நீங்க ஆட்சிக்கு வந்தா தானே அதெல்லாம் கொடுக்க முடியும். ஆட்சியில் இருக்கும்போது நீங்க செல்போன் தர நீங்களே கொடுத்தீங்களா? கொடுத்தாங்களா? 2016 கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? கொடுத்தாங்களா? நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் லேப்டாப் கொடுத்தது யாரு? ஐயா மு.க. ஸ்டாலின் 10 லட்சம் பேருக்கு கொடுத்திருக்காரு. இன்னும் வந்த உடனே 35 லட்சம் லேப்டாப் கொடுக்க போறாரு. இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி உங்களுக்கு வேணும்னா உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும். இங்க வந்து மத்தவங்க சொல்றாங்க, பேரம்பாக்கத்துல ஒரு அம்மா வந்து பேசுறாங்களாம், காளியம்மாள். அவங்களுக்காக இவ்வளவு பட்டியல் எடுத்துன்னு வந்தேன். இந்த எம்எல்ஏ ஒரு ரோடு கூட போடலையே. அந்த மாதிரி வானத்துல பிளைட்ல வந்தாங்க. கூட யார் தெரியுமா? கூட யாரு? கூட யாரு? குட்கா ரமணா கூட வந்தது ஓட்டு கேட்டு. யார? குட்கா. குட்கால சிபிஐ வழக்கில் மாட்டினார ரமணா. அந்த ஜெயலலிதா அம்மையாரால பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர் தான் அந்த ரமணா. ஆனா இப்ப வந்து ஒட்டிக்கின்னு 2வது தடவை எங்கிட்ட தோகணும்னு வந்துகிறாரு. எப்படி 2வது தடவையா? ஏற்கனவே 22,700 ஓட்டு தோக்கடிச்சேன். இப்ப 50,000 வாக்கு வித்தியாசத்துல அவரை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்புறதுதான் நம்ம விஷயம். காரணம் என்ன தெரியுமா? அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் ஆட்சிக்கு வந்தாதான் நம்ம பெண்களுக்கு திட்டம், நம்ம குழந்தைங்களுக்கு காலையில டிஃபன், ஸ்கூலுக்கு போனா டிஃபன் 8ஆம் கிளாஸ் வகுப்பொருளும் கொடுக்குற நிற்கிறாரு. அது மட்டுமா, +1 +2 காலேஜ் முடிச்சுட்டு அரசு பள்ளியில கல்லூரிக்கு போனா 1000 ரூபாய் இருந்தது 1500 ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காரு. நம்ம பிள்ளைங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லைன்னா அவங்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய 6 மாசத்துக்கு உதவித்தொகை 1500 ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காரு. வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்ன?